துதிப்போம், வெற்றி பெறுவோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே போற்றி போற்றி என்று ஆயிரம் ஆயிரம் வானதூதர்கள் நம் ஆண்டவரை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருக்கும் பொழுது, அவர்களோடு சேர்ந்து நாமும் நம் தேவனை துதிக்கும் பொழுது விண்ணக சந்தோஷம் நம் வாழ்க்கையிலும் கடந்து வரும் என்பதில் சிறிதளவும் சந்தேகமில்லை. திருப்பாடல்கள் 104 நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்: நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள், புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள், அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். நாம் ஆண்டவரின் சந்நிதியில் நுழைய வேண்டும் என்றால் நமது நாவில் துதி இருக்க வேண்டும். ஏனென்றால் நம் தேவன் ஏசாயா 43:21 இவ்வாறு கூறுகின்றார்: எனக்கென்று நான் உருவாக்கிய இந்த மக்கள் என் புகழை எடுத்துரைப்பர் என்று. நாம் அவரை துதிக்க வேண்டும் என்று நம் தேவன் ஏன் விரும்புகின்றார்? நமக்கு துன்பங்களை கொண்டு வரும் அழகையை, சாத்தானை நம்மிடமிருந்து விரட்ட வேண்டும் என்றால் நாம் கையில் எடுக்க வேண்டிய ஒரே ஆயுதம் துதி. நம் எதிராளியானவனுக்கு பிடிக்காத காரியம் நாம் ஆண்டவரை துதிப்பது. நம்மை சுற்றிலும் துதியினால் ஒரு கோட்டை கட்டினோம் என்றால் சாத்தான் நிச்சயம் நம்மை நெருங்கவே முடியாது. ஒரு அருமையான கதை ஒன்று எனது ஞாபகத்திற்கு வருகின்றது. ஒரு காட்டில் இனிமையாக பாடக்கூடிய நைட்டிங்கேல் பறவை ஒன்று ஒரு மரத்தில் வசித்து வந்தது. ஒவ்வொரு நாளும் மாலை வேளையில் அது வெளியில் வந்து பாட ஆரம்பிக்கும். அதன் பாடலில் மயங்கி அந்த காட்டில் உள்ள எல்லா பறவைகளும் விலங்குகளும் தங்களது கூண்டை விட்டு வெளியேறி அந்த மரத்தின் முன் அமர்ந்து நைட்டிங்கேல் பறவை பாடி முடித்தவுடன் தான் தங்களது இருப்பிடத்திற்கு செல்லுமாம். ஒரு நாள் மாலையானவுடன் எல்லா பறவைகளும் நைட்டிங்கேல் வசிக்கும் மரத்தின் முன் வந்து அமர்ந்து அது பாடுவதை எதிர்பார்த்து இருந்தன. ஆனால் அந்த பறவை பாடவில்லை. அப்பொழுது ஒரு குருவி, நைட்டிங்கேல் நைட்டிங்கேல், உன் பாட்டை கேட்க நாங்கள் ஓடோடி வந்திருக்கின்றோம், பாடு என்றதாம். அதற்கு அந்த நைட்டிங்கேல் சொன்னதாம்: இன்று நான் பாட முடியாது. ஏனென்றால் எங்கோ இருந்து ஒரு பெரிய தவளை கூட்டம் இங்கு வந்து காச்சு மூச்சென்று கத்தி கொண்டிருக்கிறது. அந்த சத்தத்தை கேட்டால் எனக்கு மிகவும் அருவருப்பாக இருக்கின்றது. அதனால் நான் இன்று பாட மாட்டேன் என்றதாம். அதற்கு அந்த குருவி சொன்னதாம்: உனக்கு எவ்வளவு அருமையான இனிமையான குரல் இருக்கின்றது, நீ பாட ஆரம்பி. அப்பொழுது இந்த தவளை கூட்டம் இந்த இடத்தை விட்டு ஓடி போய்விடும் அல்லது அதன் சத்தம் அடங்கிவிடும் என்று. அதே போல் அந்த நைட்டிங்கேல் பறவை பாட ஆரம்பித்தவுடன் அந்த தவளை கூட்டம் அந்த இடத்தை விட்டே ஓடி போய்விட்டதாம். அருமையானவர்களே, இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அருமையான பாடம் ஒன்று உண்டு. நம்மை சுற்றிலும் கூட நாம் விரும்பாத அருவருப்பான சத்தங்கள், கவலை தரும் சத்தங்கள் அநேகம் உண்டு. குடித்துவிட்டு தொல்லை கொடுக்கும் கணவன், வாயாடி மனைவி, அடங்காத பிள்ளைகள், தீராத வியாதி, வருத்தெடுக்கும் கடன் பிரச்சனை என்று மாறி மாறி துன்பங்கள் நம்மை நெருக்கி கொண்டிருக்கும் பொழுது நாம் ஆண்டவரை துதித்து பாடும் பொழுது இவை அனைத்தும் மறைந்து போய்விடும். துன்பத்தில் துதிக்க வேண்டும் என்பதற்கு இயேசுவே நமக்கு முன்மாதிரி. மத்தேயு எழுதிய நற்செய்தி 26:30 இயேசு பாடுபடுவதற்கு முன்பாக, கெத்செமனி தோட்டத்திற்கு செல்வதற்கு முன்பாக துதிப்பாடல் பாடிவிட்டு சென்றார் என்று நாம் பார்க்கின்றோம். பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி என்று விளம்பரத்தை பார்த்து நல்ல பலனிற்காக பூஸ்டை வாங்கி கொடுக்கும் தாய்மார்கள் ஆன்மீக பலத்திற்கு பிரைஸ் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி என்று ஏன் தம்மை பழக்கப்படுத்திக் கொள்வதில்லை? பிள்ளைகளையும் பழக்கப்படுத்துவதில்லை. ஆக துன்ப நேரத்தில் பலன் கிடைக்க தேவையான கருவி துதி. என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கிறது என்ற அன்னை மரியாள் ஆண்டவரை துதித்து மகிழ்ந்ததை லூக்கா 1:47 நாம் வாசிக்கின்றோம். அதனால் யாருக்கும் கிடைக்காத பாக்கியத்தை அன்னைக்கு கொடுத்து நம் அனைவருக்கும் அவரை அன்னை மரியாளாக கொடுத்ததை நாம் பார்க்க முடிகின்றது. அன்பானவர்களே, நம்மை உயர்த்த தேவையான கருவி துதி. ஜெபம் செய்வோம். அன்பின் தேவனே, உம்மை போற்றுகின்றோம், வணங்குகின்றோம். எங்களது துன்ப வேளைகளில் உம்மை மறுதலிக்காமல், முறுமுறுக்காமல், எங்கள் முழு இருதயத்தோடும் ஆன்மாவோடும் உம்மை துதிக்க தேவையான பலனை நீர் எங்களுக்கு இந்த துதியின் மூலம் கொடுக்க வேண்டுகிறோம். ஆமேன்.